ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பாகிஸ்தான் அணி நீங்கள் வேஸ்ட்டுடா, நீங்கள் திருந்தவே மாட்டீங்க, இந்திய அணியை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்க, அதுதான் உங்களுடைய தோல்விக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இறுதிப் போட்டியில் பாகிஸ்தான் அணி பார்த்தீங்கன்னா இந்திய அணி எதிராக தோற்றுருக்காங்க. அந்த தோல்வி குறித்து முன்னாள் பாகிஸ்தான் அணி நட்சத்திர வீரர் கேப்டன் சொல்லாங்க மிஸ்பா உலக் பார்த்தீங்கன்னா அதிரடியாக பாகிஸ்தான் மேலே ரொம்ப விமர்சித்து பேசியிருக்காரு, வன்மையாக திட்டி பேசியிருக்காரு இந்தியா எதிரான தோல்வி குறித்து. அவர் என்ன பேசினார், இந்திய அணி வெற்றி குறித்து என்ன கருத்து சொன்னார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டோங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, மிஸ்பா உலக் அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, உண்மையாக இந்திய அணியை பார்த்து பாகிஸ்தான் அணி பயப்படுறாங்க, அதுதான் அவங்க தோல்விக்கு காரணம். ஒரு தொடரில் ஒரு டைம் தோக்கலாம், 2 டைம் தோக்கலாம், 3வது முறையாக தோற்றுருக்காங்க. ரொம்ப எனக்கு பார்க்க கஷ்டமாக இருக்குது. பாகிஸ்தான் அணி நினைச்சா அவங்க தோல்விக்கு இந்திய அணியை பார்த்து பயப்படுறனால தான் அவங்க தோக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். உலகில் தலை சிறந்த அணியாக நான் இந்தியாவை பார்க்குறேன். உண்மையாக T20 பொறுத்த வரைக்கும் ஃபுல் டாமினேஷன் இந்திய அணி பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்திய அணி போன்ற ஒரு அணி எங்ககிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாகிஸ்தான் அணி வெறும் வாயில் மட்டும்தான் அவங்களோட வாக்குவாதம் பண்ணுறாங்களே, போட்டி போடுறாங்களே தவிர அவங்ககிட்ட ஸ்கில்லாக பேட்டிங் போலிங் சொல்லிட்டு எல்லாத்துலேயும் எக்ஸிக்யூட் பண்ணாமல் தான் வெற்றி பெற முடியும். போட்டியில் வெறும் வாய் மட்டும் இருந்தால் போதாதுங்க, கண்டிப்பாக அவங்களோட ஆட்டம் நல்லா இருந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். அந்த வகையில் இந்திய அணிக்கிட்ட நல்லா இருக்குது, பாகிஸ்தான் அணி அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்காங்க. எனக்கு பாகிஸ்தான் அணியோட ஃபியூச்சர் நினச்சா ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்பா உலக் பார்த்தீங்கன்னா தலைவன் எப்படி சொல்லுது, இந்தியன் என்னதான் பாகிஸ்தான் முன்னாள் கேப்டனாக இருந்தாலும் இந்திய அணிக்கு கொஞ்சம் ஆதரவாக பேசியிருக்காரு. அவர் சொன்னது வேல்யூடான பாயிண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் வாயில் மட்டும்தான் பேசுகிறான்றாங்களே, அது 100க்கு 100 உண்மைங்க. அது இப்போ இல்லை, எப்போதுந்தே பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா வீரர்கள் ஐசிசி தொடர் இதுமாரி பெரிய தொடரில் வந்தாலே இந்தியாவை நான் வீழ்த்திடும்பா, அது பண்ணுறோம்பா, இது பண்ணுறோம்னு சொல்லுவாங்களே தவிர ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி செமையான ஒரு சம்பவம் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லாங்க. ஏஷியா கப்பில் தொடர்ந்து உங்களை 3 முறை நாங்கள் அடிப்பண்டா அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. நேற்று 5 விக்கெட் வித்தியாசத்தில் ஃபைனலில் வென்று இறுதி போட்டியில் வென்று இப்போ கோப்பையை தூக்கியிருக்காங்க. அதாவது கோப்பையே வேணாம், ஏன்னா ஏஷியா கப் சேர்மன் பாகிஸ்தான் ஒரு முன்னாள் பிளேயர், நீ என்னடா எனக்கு கொடுக்குது கோப்பை, எனக்கு கோப்பையே வேணாடா, நாங்கள் வேற யாரும் குத்தானப்படா அப்படின்னு சொல்லிட்டு கோப்பையே இல்லாமல் வெற்றித்தை செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. நாங்கள் சொல்கிறது தான் ரூல்ஸ்னு சொல்லிட்டு செமையான ஒரு சம்பவம், பாகிஸ்தானை செருப்பால் அடித்த மாரி ஒரு செயல் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லாங்க. கண்டிப்பாக ஒரு பெரிய பெரிய வெற்றி, இந்தியா முழுக்க ஃபுல்லாக கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த வெற்றியை. ஏன்னா பாகிஸ்தான் எதிராக ஒரு போட்டி வெற்றி பெற்றாலே நம்ம ஆளுங்க கொண்டாடுவாங்க, 3 போட்டி வெற்றி, அதுவும் ஃபைனலில் ஏஷியா கப் ஃபைனலில் இந்தியா வீழ்த்திருக்காங்க. இதோட வேறு என்ன வேணும், சொல்லவா வேணும். அதனால் கண்டிப்பாக இந்திய அணி ஒரு தரமான சம்பவம் பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்காங்க, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த வெற்றி குறித்து உங்களோட கருத்து என்ன? நம்ம மிஸ்பா சொன்ன மாதிரி பாகிஸ்தான் வீரர்கள் வெறும் வாயில் மட்டும்தான் அவங்களோட வேலையை காட்டுவாங்களா? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு அவர் சொன்னது குறித்து மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.